நான் இங்கே வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2023 நான் இங்கே வந்தேன். இங்கே என்னை கனடாக்கு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது நானும் அதை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரோட தீர்க்க தரிசனத்தோடு நான் நம்பி வந்தேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா ஜோம் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்த உடனே அங்கோட ப்ராசஸ் டிசம்பர் வரை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்தியா கனடா பிரச்சனை வந்த உறவு ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது, நீங்கள் மேக்ஸிமம் இங்கேயே ட்ரை பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனாலும் ஒரு டைமில் எங்களால் அவரை கான்டாக்ட் பண்ண முடியாமல் ஆகிட்டு அப்படியே மனசு உடஞ்சி ரொம்ப சோர்வுக்கு போயிட்டேன். என்னால் திரும்ப போக முடியல. அப்போ இங்கே ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக இருந்துட்டேன். செப்டம்பர் மாதம் ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு யாரும் தெரியல, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் நான் ஆஃப்ரிக்கன் சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரதர் இருந்தது, ஜான்னு ஒரு பிரதர். அவங்கள ஒரு எதிர்ச்சியாக மீட் பண்ணோம். அப்போ அவங்க சொல்லி தமிழ்நாடு ஏன் இங்கே எனக்கு சர்ச் எதுவும் கிடைக்கல, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். அப்போ அவங்க இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்தேன், செகண்ட் வீக் வந்தேன் இங்கே துபாய்க்கு வந்த பிறகு. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வர முடியல, அதுக்கு அடுத்த வீக் வந்தேன். வந்தபோது ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நம்ம சிந்தனை ஃபுல்லுமே கனடாங்க போயிடுச்சு. அப்போ ஆண்டவரே என்ன பண்ணணும்னு கேட்கும்போது பாஸ்டர் கண்ணில் ஆண்டவர் மூலமாக பாஸ்டர் கண்ணில் தயவு கிடைச்சதுனால அவங்க என்ன 9 மாதம் அகாமடேஷன் வச்சாங்க. வைக்கும்போது நான் கேட்டேன், ஆண்டவரே வாழ்க்கையில் நீங்கள் என்ன எப்படிலாம் நினச்சிட்டு வந்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன கொண்டு விட்டுட்டீங்கன்னு சொல்லி பாரமாக இருக்கும். அந்த லேபர் கேம்பில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கோன்னே. ஆனால் அந்த சூழ்நிலை நான் அதுலேருந்து இருந்து ப்ரேயர் பண்ணுவேன். தெய்வ பிரச்சனை இறங்கி வரும், ஆனால் என்னால் அதை உணர முடியாது. ஏன்னா என்னோட சோர்வு அந்த ஜெயிக்க முடியாமலும் போராடிட்டு இருந்துச்சு. அதனால என்னால் மனசை வெறுத்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு பாஸ்ட் மூலமாக தான் போயிட்டு இருந்தேன். அப்படி போய்ட்டு கிடைக்கும் போது தான் நைட்டு தனியாக வெளியே போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அல்கூஸோட பேக் சைடில் ஒரு பெரிய கார்டு தான். அங்கே ஃபுல்லுமே கண்ணு முன்னாடி ப்ராஸ்டியூஷன் நடக்கும். ஆனால் தனியாக இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் கண்ணிலேருந்து கண்ணீராக வரும், ஆனால் அந்த பாவத்தை பார்க்க எனக்கு தோணாது. கண்ணிலேருந்து கண்ணீராக வரும், ஆண்டவரே வாழ்க்கை எப்படி ஆயிட்டு. ஒரு சைடு என்னோட வீடு கடன், பர்சனல் லோனு அப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் எனக்கு அந்த பாவத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் தெய்வ பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருந்து 1 மாதம் ஜெபிச்சேன், 2 மாதம் ஜெபிச்சேன். அப்புறம் இனி துபாய் விட்டு போயிடலான்னு இருக்கக்கூடிய நேரம் ஆண்டவர் நேரம் ஒரு வார்த்தை பேசினார், நீ கடல் மேலே தான் நீ வேலை செய்ய போகிறான்னு. அப்போ எனக்கு புரியலை, நான் மறுபடியும் ஆண்டவருக்கு வெளியே கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். எதிர்ச்சியாக ஆன்லைனில் பார்க்கும்போது வெக்டோரிக்ஸ் மரைன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிஷியன் தேவைன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, நான் சும்மா அப்ளை பண்ணும்போது ஆண்டவர் அந்த கம்பெனியில் என்னை முதல் ஹையர் பண்ணாங்க. ஹையர் பண்ண அதோட இன்ஜினியர் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு ஷிப்பை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரே மட்டும் தெரியும், எனக்கு அந்த வேலையோட பேசிக் தான் தெரியும்னு. அப்போ ஒரு டயக்ராம் ஒரே போட்டு கொடுத்தேன். அப்போ ஓகே நான் அவங்க எடுத்துகிட்டே இருந்தாரு. அட்லீஸ்ட் 3 மாதம் கான்ட்ராக்ட் தான் எடுத்தாங்க. ஆனால் அது 6 மந்த் வரை ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் வேற ஒரு கம்பெனிக்கு போனோன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரிஷியன் வரும். அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிட்டேன், எலக்ட்ரிஷியன் வேலையை நல்லா லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ எலக்ட்ரிஷியன், ஆட்டோமேஷன், நேவிகேஷன் இந்த 3 பக்காவாக பண்ணுற அளவு கத்தர் கிருபை செஞ்சார். நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் எப்படி தேடணும்னா, ஆண்டவரை எப்படி தேடணும்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு ஆண்டவர் எப்படி தேடணும்னா, ஆண்டவர் எனக்கு வேலை கொடுங்க அப்படி தேடுறதை விட உங்கள் பாதத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியும் என்னை எப்படி நடத்துறது. ஏன்னா என்னை உருவாக்குனதே அவர் தான். தாயின் கருவில் எனக்கு தெரிந்து கொண்டவருக்கு என்னோட கண்ணீர்லாம் அப்படிதான். ஆண்டவர் எப்படி நடக்க போகிறேன், எப்படி துபாயில் கால் எடுத்து வைக்க போகிறேன் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 இப்போ நடத்தி நல்லா தான் வச்சுருக்காங்க. ஓரளவு நான் வீடு வேலை ஆரம்பித்தேன், 75% முடிஞ்சிருச்சு. ஒரு கைசெல்லாம் இருக்காச்சு. வீடோட பிரதிஷ்டைக்காண்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்.